ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஒரு விஷயம், அது கேளுங்க. அது என்னன்னே எனக்கு சொல்ல முடியல, கேளுங்க. இப்போ லட்சுமி குபேரன் பூஜை பண்ணி முடிச்சேன். இந்த புது ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து சுரக்குடை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சுரக்குடுவை, எதை போட்டாலுமே சுரந்து கொண்டே வருவதுதான் சுரக்குடுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுரக்காய் சித்தர் ஒருத்தர் இருந்தார், சரியா? அவர் வந்து சுரக்காய் மட்டுமே சாப்பிட்டு இருந்திருக்காரு. அவரோட கடைசி காலத்துல கடவுள் வந்து அவர்கிட்ட வரம் கேட்டாராம், உங்களுக்கு என்ன வேணும்? சுரக்காய் மட்டுமே சாப்பிட்டுருக்கீங்க, என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, சுரக்காய் வந்து யார் வீட்டுல இருக்கோ, அதாவது சுரக்குடுவை யார் வீட்டுல இருக்கோ அவங்க கிட்ட வந்து செல்வம் வந்து அதிகமா இருக்கணும், பணம் குறையவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரத்தை வாங்கியிருக்காரு. இந்த சுரக்குடுவையில எதை போட்டாலுமே வந்து சுரந்துட்டே வரும். நம்ம என்ன வேணா போடலாம். அந்த காலத்துல வந்து தானியங்கள் போட்டு வச்சிருந்திருக்காங்க, சித்த மருந்துகள் வந்து மருந்தெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதுல குளிகை நேரத்துல ஒரு நாளும் குளிகை நேரம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நான் மென்ஷன் பண்றேன். அந்த குளிகை நேரத்துல நீங்க என்ன மணி பைசா வந்து போட்டுட்டே வரணும். இதுல போட்டுட்டே வரும்பொழுது தேவையில்லாத விரயமாகாது. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, பணம் நல்லா சேருது ஆனா விரயமாகுது, வீண் விரயமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியத்துக்காக பயன்படுத்தணும்னா இந்த சுரக்காயில பணத்தை போட்டுட்டே வாங்க. குளிகை நேரத்துல 48 நாள் தொடர்ந்து போடலாம், அதுக்கு மேலேயும் போடலாம். அது முழுக்க இந்த நிரம்பினதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எதுக்காக நீங்க வந்து சேர்க்க ஆரம்பிச்சீங்களோ அதுக்காக பயன்படுத்தலாம். இதுல நீங்க சேமிச்சுட்டே வரும்போது தேவையில்லாம வீண் விரயமாகாது. இந்த சுரக்குடை வந்து சைஸஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 1.5 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1 லிட்டர் வந்து ரொம்ப கம்மியான குவாலிட்டி தான் இருக்கு. ஸோ சீக்கிரமா இந்த சுரக்குடை வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது கண்ணில் எதையாவது வித்தியாசமாக பார்த்தா உடனே அது கடவுள் பொருள்னா எத்தனை தான் வீட்டில் வாங்கி வச்சுக்க போகிறீங்க? சுரக்குடுவை, அதாவது சொரக்காய் இருக்கு இல்லைங்களா, சொரக்காவை அப்படியே நம்ம செடியிலேயே முத்த விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. செடியிலேயே பறிக்காமையே விட்டுட்டோம்னா அது அப்படியே முத்தி போய் உள்ளே இருக்கிறதெல்லாம் காஞ்சு விதைகள்லாம் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை பறித்து லைட்டாக மேலே மட்டும் ஒரு கீத்து போட்டு எடுத்து அந்த விதைகளையெல்லாம் கொட்டிட்டு அப்படியே சுத்தமாக உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா காய வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இந்த தேன் தானியங்கள் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா அந்த சுரக்காவோட அந்த கூடு வந்து ஹீட்டை நல்லா தாங்கும். அதனால் சில்னஸ்ஸு உள்ளே வந்து சில்லுன்னு இருக்கும். அதனால் தேனெல்லாம் கெட்டு போகாது, இந்த தானியங்களுக்கெல்லாம் பூச்சி பிடிக்காது. அந்த மாதிரி அந்த காலத்தில் பிளாஸ்டிக் டப்பாஸு அந்த மாதிரிலாம் சில்வர் டப்பாஸ் எல்லாம் இல்லை. அந்த காலத்தில் இந்த சுரக்குடுவையை ஒரு வீட்டோட பொருட்களை போட்டு வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே போட்டு வச்சா கெடாது, எதுவும் ரொம்ப நாள் தாங்கும். அதுக்காக வந்தது தான் இந்த சுரக்குடுவை, அதாவது சுரக்காயோடைய கூடு. அதுக்கு சுரக்குடுவைன்னு இப்போ பேர் வச்சுக்கிட்டாங்க. சரி, ஏதாவது போட்டு வச்சாலும் சுரக்காது. இப்போது இந்த அம்மா வீடியோவில் சொல்லுது, சுரக்குடுவையில் என்ன போட்டாலும் சுரக்கும் அப்படின்னு. சுரக்குடுவையில் என்ன போட்டாலும் சுரக்காது. அது ஒன்றும் இது இல்லை, மந்திர மாய பாத்திரம் கிடையாது. அதில் நீங்கள் போடுறதெல்லாம் சுரக்கருக்கு. அது அந்த காலத்தில் பீமனோட கதை சொல்லும்போது அச்சய பாத்திரம்னு சொல்லி ஏதாவது உள்ளே போட்டிங்கன்னா சுரக்கும். இது சுரக்குடுவை, சாதா சுரக்காய் இதில் வர்ற சுரக்குடுவை. அந்த காய் அது இதுக்கும் அந்த செடியிலேயே இருந்தால் கூட அது அடுத்த பூ விட்டு பிஞ்சு விட்டு காய்ச்சிட்ருக்கோம். இது அதுவும் இல்லை. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பொருளாக யூஸ் பண்ணுறோம். அதில் போட்டால் எதுவும் சுரக்காது. தயவு செஞ்சு நம்புங்க. இந்த மாதிரிலாம் புதுசு சொல்கிறது. எல்லோரும் கிராமத்துலேருந்து வந்த மக்கள் தானே நம்மளாம். சுரக்காய் எங்கே காய்க்கும், அது சுரக்குடுவேனா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அதை ஒருத்தங்க காசுக்கு விற்கிறாங்க. அதை வந்து அதில் பணம் போட்டு வச்சா அது பணம் வளரும் அப்படின்றாங்க. அதை நம்பி நீங்கள் குடுவை வாங்க ரெடி ஆகிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மட்டும் சொல்லலை, இன்னும் நிறைய பேர் இந்த சுரக்குடுவை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சித்தர், அவர் யாருன்னு தெரியாது, எந்த புக்கில் அவரை பற்றி எழுதியிருக்குன்னு சொல்ல முடியாது, அவர் பேரும் இல்லை, சரிங்களா? ஒரு சித்தர்ன்னு தான் சொல்லிட்டா நம்ம மக்கள் சித்தர்னு போவீங்களே, அதனால் அவங்க ஒரு சித்தர்ன்ட்டாங்க. சுரக்காவை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்த சித்தர்கிட்ட கடவுள் வந்து கேட்டாராம், எதுக்குங்க கடவுள் சுரக்காய் சாப்பிட்ற சித்தர்கிட்ட போய் பேசணும்? அந்த சித்தர் அப்படி என்ன பண்ணிட்டார்? கடவுள் வந்து தாங்கிட்ட பேசுகிற அளவுக்கு அவர் என்ன அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாரு?
எதுக்காக சுரக்காய் சாப்பிட்றவர்கிட்டலாம் கடவுள் போய் பேசணும்? ஏதாவது தமிழ் வளர்க்க பாசுரங்கள் எழுதி வச்சிருக்காரா சொல்லுங்க? அப்படியே நம்ம காது இனிக்க இனிக்க ஏதாவது பாசுரங்கள் எழுதியிருக்காரா? என்ன பண்ணதுக்காக கடவுள் அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கடவுள் எதுக்காக அவர்கிட்ட போய் பேசணும்? சுரக்காய் சாப்பிட்டதுக்கா? சுரக்காய் சாப்பிட்றேன்னா நான் சுரக்காயில் தோசை கூட தான் பண்ணி சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் இருக்குது, தண்ணிக்காய் சாப்பிட்ணுங்கிறதுக்காக சுரக்காயில் தோசை போட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றேன். உலகமே சுரக்காய் சாப்பிடுது. வண்டியாக சுரக்காய் வந்து இறங்குது, எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுரக்காய் சாப்பிட்றதெல்லாம் கடவுள் வந்து பேசுகிற அளவுக்கு ஆன விஷயம் அது. என்னென்ன கதை விடுவாங்க இவங்க. விடுற கதையெல்லாம் நம்பிட்டு அந்த குடுவையை வாங்கி அதில் பணத்தை போட்டு வைக்கணுமா? பணம்லாம் போட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணத்துக்கு அவங்க மரப்பெட்டி செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் இருந்தவங்க. எல்லா வீட்டில் அது குடிசை வீடாக இருந்தாலும் அதில் ஒரு மரப்பெட்டி இருக்கும். சின்னதாக இல்லது பெருசாக, இல்லை பெருசாக பெரிய பணக்காரங்க வீட்டில் பெருசாக இருக்கும். அவங்க எவ்வளோ பெரிய பெட்டி வச்சுருக்காங்களோ அவ்வளோ பணம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். சின்ன குடிசையில் இருக்கவங்க கையில் இப்படி தூக்கிட்டு வர அளவுக்கு சின்ன பெட்டி இருக்கும். சுரக்காயிலெல்லாம் யாரும் பணம் போட்டு வைக்கல. பணம் வந்து அவங்க மரப்பெட்டியில் போட்டு தங்கம் பணம் எல்லாம் அதில் வச்சு பாதுகாத்தாங்க. சுரக்காயை தானியங்களுக்கும் தேனுக்கும் அந்த மாதிரி மாவுகளுக்கும் தினையெல்லாம் மாவரைச்சாங்கன்னா பத்திரப்படுத்துறதுக்காக வச்சுருந்தாங்க. எடுத்து மேலே கட்டி விட்டுட்டாங்கன்னா எறும்பெல்லாம் போகாது அதுக்குள்ளே. சுரக்காய் வாயில் ஒரு இது கவிட்டி மாதிரி வச்சு அதில் கட்டி மேலே உரியில் தொங்க விட்டுருப்பாங்க. இன்றைக்கி அது வந்து சுரக்குடவை. அதில் பணம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் பெருகும். அதில் சாமி அதிர்ஷ்டம் இருக்குது. தயவு செஞ்சு அவங்க வாழ்கிறதுக்காக அவங்க வியாபாரம் பண்ணிருக்காங்க. இவங்க ஆன்மீக பேரை சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க. ஆன்மீக வியாபாரிகள். புரிஞ்சதுங்களா? இந்த நடிகைகளை, டிவி ஆங்கர்ஸை, டிவி சீரியல்ஸில் வர நடிகைகளை இப்படி தூக்கி பிடிச்சிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. டிவியில் எல்லா ஆங்கரிங்கும் பண்ணும் அந்த பொண்ணு, எல்லா விஷயத்துக்கும் வரும். அந்த பொண்ணு இந்த சுரக்குடுவையை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு, இது சுரக்குடுவை, இது கடவுளுக்கு நல்லது, இதை பண்ணுங்க, அது பண்ணுங்க, குளிகை நேரத்தில் பண்ணுங்கங்குது. அவங்க ஆன்மீக வியாபாரிகள். அவங்க எதையாவது ஒன்று விற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. புரிஞ்சதுங்களா? இதையெல்லாம் வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சுரக்குடுவையில் பணம் போட்டால் பெருகும் சுரக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அறிவை கொண்டே எங்கேயோ பேங்க்கில் அடகு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. அது ஒரு காய். அந்த குடுவையை அது மாறும். அது முத்தி போய் அந்த நாராக இருக்கும் அதுக்குள்ளே. அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் ஒரு நார் மாதிரி இருக்கும். அது வச்சு தான் அவங்க உடம்பு தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ நம்ம ப்ரஷ் வச்சு தேய்க்கிறோம்ல, அந்த மாதிரி எங்கள் தாத்தா அந்த நாரை போட்டு தான் சோப்பு தேய்ட்டு குளிப்பார். புரிஞ்சதுங்களா? அது சொரக்காய் அந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அதனால் அது உள்ளே மேலே அப்படி தகுடு மாதிரி இருக்கும், உள்ளே அந்த நாராக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தான் அதுக்குள்ளே அந்த தானியங்களை போட்டு வச்சாங்க. அந்த காலத்து பிளாஸ்டிக் டப்பா அது. அதை வந்து இன்றைக்கி சாமி பொருள்னு சொல்லி பித்தலாட்டம் பண்ணி விற்கிறாங்க. அதையும் நீங்கள் நம்பி வாங்கினீங்கன்னா அப்புறம் உங்களை மாதிரி ஏமாந்து போகிறவங்க இருக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தம். நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், எத்தனை தான் வாங்கி சாமிக்கிட்ட வைப்பீங்க சொல்லுங்கள்? எத்தனை தான் வாங்கி வைப்பீங்க? ஒரு சமையல் பண்ணுற அம்மா இருக்காங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் சமைச்சு நம்மளுக்கெல்லாம் காட்டுவாங்க, வீடியோ நல்லா போகும். அவங்க வந்து ஒரு பெரிய ரூம் நிறையா சாமி படம் மாட்டியிருக்காங்க. சாமி படம் அவ்வளோ மாட்டினாங்கல்ல, அவங்க உட்காந்து சாமி கும்பிடல, சமையல் இது பார்த்து வீடியோ போடுறாங்க. புரிஞ்சுதா? நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாமியை வச்சுக்கலாம், ஆனால் உழைச்சா மட்டும்தான் சோறு. புரியுதா? அந்த அம்மா அவ்வளோ சாமி படங்களை வச்சுட்டு 5 தீபம் ஏற்றி வச்சுட்டு வீடியோஸ் போடுற வேலையை பார்த்து சம்பாரித்து நல்லா இருக்காங்க. புரியுதா? அதனால் இந்த கண்ட கருமாந்திரத்தையெல்லாம் அவங்க நல்லா இருக்கிறதுக்காக உங்ககிட்ட விற்று அவங்க காசு சம்பாரித்து அவங்க நல்லா இருக்காங்க. அதை நம்பி நீங்கள் வாங்கி வச்சு சொரக்குடுவையை வச்சோம்னா காசு சேரும்னு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் காசெல்லாம் சொரக்காது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாமி பொருட்களை வாங்கி வைக்கிறத தயவு செஞ்சு விடுங்க. அதனால் உங்கள் பணம் தான் உங்களை விட்டு போகுமே தவிர ஒரு பணமும் உங்களை வந்து சேராது. இப்போ இதை நான் வீடியோ போடுறேன், ஒரு 40-50 பேர் வந்து திட்டுவாங்க என்னை கண்டபடி. சரியா? ஏன்னா அவங்க தொழில் பாதிக்குதுங்கிறனால. உன்னே நான் மோசம், நான் அவ்வளோ தப்பானவங்கிற மாதிரி திட்டுவாங்க. நீங்கள் என்ன வேணால் திட்டிக்கோங்க.
நான் போடுறத போட்டுகிட்டே தான் இருப்பேன். சரியா? இனிமேல் யார் என்ன திட்டினாலும் திட்டுற கமெண்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு போட போகிறேன். அவ்வளவுதான். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எவ்வளோ மோசமான ஒரு வியாபார சூழலில் நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சொரக்கூடையும் கிடையாது, எந்த கூடையும் கிடையாது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.